ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடபிள் குஸ்கா செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக பச்சை மிளகா 3, அப்புறம் இஞ்சி 1 துண்டு, பூண்டு ஒரு 10-12 பல்லு பூண்டு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பட்டாணி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன எடுக்கிறோன்னா 2 பிரியாணி இலை, 2 பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் நான் நெய் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். பிரியாணி இலை இதெல்லாமே போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னா நாம மிக்ஸ் மாட பாருங்கள். எண்ணெய் வேகிறதுக்குள்ள அந்த பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் அந்த கொத்து கொத்தமல்லி இது பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தக்காளி போட்டுடலாம். தக்காளி வேகிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மு கொஞ்சம் கம்மியில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இது கூட இந்த பட்டாணி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒயிட் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குஸ்கா சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.